ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக டெக்ஸ்ட் புக்கில் இருக்க பாக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது 6th சயின்ஸ் புக்கில் இருக்கும். இதை வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். பாலக்கீரையை பற்றி கொடுத்துருப்பாங்க. பாலக்கீரையிலேருந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாருன்னா மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ. அந்த விஞ்ஞானிகள் பாலக்கீரையிலேருந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, எதுக்காக இந்த மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு முடக்குவாதம், அதாவது மூட்டுலேயும் முழங்கால்லையும் ஏற்படுற ஒரு விதமான நோய்க்கு பேர் தான் மூட்டு முடக்குவாதம். அதற்கான மருந்தை பாலக்கீரையிலிருந்து இவங்க தயாரிச்சிருக்காங்க. யார் தயாரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ, அதாவது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ. எதை பயன்படுத்தினா நேனோ ஃபார்முலேஷன் மூலமாக தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு எதுனா, மூட்டு முடக்குவாதம் நோய்க்கான மருந்து எந்த தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுதுன்னா பாலக்கீரையிலிருந்து தயாரிக்கப்படுது. அதை உருவாக்கியவர்கள் யாருன்னா மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் தான் இது உருவாக்குனாங்க. இந்த மருந்து உருவாக்கத்திற்காக இவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பம் எதுனா நேனோ ஃபார்முலேஷன், அதாவது நேனோ உருவாக்கத்தின் மூலம் தான் இந்த மருந்தை தயாரிச்சிருக்காங்க.